நிவின் சார், சிவகார்த்திகேயன் சார், யோகேந்திர பிரசாத் சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2014 அரிமா நம்பி பண்ணதுலேருந்து இப்போ இந்த இருமுகன் ஆடியோ லான்ச் வரைக்கும் என்னோட நிறைய பிரச்சனைகள் வந்தது, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தது. இது எல்லாத்துலேயும் என்னோட சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்குமே என்னோட நன்றி. இதில் முதல்ல வந்து விக்ரம் சார், இப்போ வந்து ஒரு வாரம் வந்து படம் ஷூட்டிங், இந்த படம் தள்ளுது அப்படின்னால வேற படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துட்டு போகிற காலத்தில் 8 மாசம் 10 மாசங்க அவர் வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் ஆமாப்பா தாடி வளர்த்துட்டு இருக்கேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து மெதுவாக படத்தை ஆரம்பிங்க, நம்ம வந்து பண்ணலாம். ஸோ என்ன ப்ராப்ளம்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தார் இந்த படத்தில். ஸோ இது வந்து அவர் வந்து இந்த படத்தை ஒரு ஸ்கிரிப்டை நம்பி இந்த படம் தான் நான் கண்டிப்பாக அடுத்தது பண்ணுவேன் அப்படின்னு நம்பி அவர் இல்லாமல் இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக இன்னைக்கு இருமுகன் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் வெயிட்டிங் ஃபார் சோ லாங் அண்ட் மேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் ஹேப்பன். ஆர்டி ராஜசேகர் சார் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படத்திலே என்னோட ஒர்க் பண்ணார் அரிமா நம்பியில். அவர் வந்து ஒரு சீனியர் டெக்னீஷியன்ங்கிறதுனால நான் இப்போ தான் வந்திருக்கேன், இதான் செகண்ட் ஃபிலிம். ஸோ சில விஷயங்கள் சினிமாவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி மூவ் பண்ணணும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை எப்படி ஃபில்ம் ஆக்கணும். ஸோ நம்ம படம் எடுக்கிற டேலண்ட்டை தாண்டி இதை வந்து ஒரு படமாக ஆக்கிறதுக்கு, ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இன்னும் விஷயங்கள் நிறைய தேவைப்படுது. ஸோ அது வந்து இப்போ நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். பட் அந்த டைமில் தெரியாத போது ஆர்டி சார் வந்து ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணார் இது ப்ராஜெக்ட் ஆக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். ஷிபு தமீன்ஸ் ப்ரொடியூசர், அவர் இல்லாமல் இன்னைக்கு இருமுகன் இல்லை. பிகாஸ் நான் ஒரு கட்சி மேன்னு சொல்லுவேன், வந்தார். ஸோ இப்படி இதெல்லாம் இருக்குது சார், இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்னே அடையார் பார்க் ஹோட்டலில் கதை மட்டும் கேட்டார். கதை கேட்ட உடனே அவர் வந்து என்ன இருந்தாலும் நான் ப்ராஜெக்ட்டை பண்ணுறேங்க, இதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, பிகாஸ் ஐ பிலீவ் இன் திஸ் ப்ராஜெக்ட், ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு மேக் இட் இன்டு ஹியூஜ் ப்ராஜெக்ட்னு சொல்லி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை அது கிரியேட் பண்ணது வந்து டோட்டலி கோஸ் டு ஷிபு தமீன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஹெல்ப் பண்ண கலைப்புலி தானு சார், ஐங்கரன் கருணா சார், இவங்கெல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ இருமுகன் படம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். ஸோ ரெகுலர் ஆக்ஷன் த்ரில்லர்ன்றதை தாண்டி ஒரு சின்ன ஒரு புது எலிமெண்ட் ஒன்று சேர்த்துருக்கு. ஸோ அது ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம வந்து புதுசாக சொன்னால் பிடிக்காதோ, இல்லைனா அதை ரசிக்க மாட்டாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சி பண்ணாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். அந்த சில விஷயங்கள் புதுசு இருந்தால் அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் ஒத்துப்பாங்கன்ற ஒரு பிளானில் தான் விக்ரம் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் உங்களுக்கு ட்ரெய்லர் டீசர் பிடிச்சிருந்ததுன்னா படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது செப்டம்பர் வெளியே வரும்போது தெரிஞ்சிடும். ஸோ இந்த படத்தில் என்னோட ஆர்டிஸ்டாக இருந்தவங்க தம்பிராமையா சார், அவர் வந்து ஸ்க்ரீனில் கலக்கியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அங்கேயே வந்து ஸ்பாட்டில் வந்து நிறையா இம்ப்ரூவைஸ்லாம் பண்ணுவார், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நாசர் சார், அப்புறம் இவர் கருணாகரன் சார், ரித்விகா, இவங்க எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நித்யா மேனன் வந்து இஸ் a பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மர், லைக் டைரக்டர்ஸ் ஆக்டர். ஒரு 4 days 5 days முன்னாடியே ஸ்கிரிப்ட் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த டைலாக்ல வந்து இப்படி பண்ணலாமா, இல்லைன்னா இப்படி கொஞ்சம் மாற்றி சொல்லலாமா, ஆக்சுவலாக அந்த கேரக்டர் அங்கே வந்து அந்த டெப்த் என்ன சொல்ல ஆசைப்படுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்டெப்த் கேட்டு நானே வந்து அவங்க பேசினதுக்கு அப்புறம் டக்குன்னு லேப்டாப் எடுத்து இந்த டைலாக் கொஞ்சம் மாற்றி எழுதலாமா, அவங்களுக்கு இப்படி சொன்னால் நல்லா இருக்கும்லன்னு சொல்லி நான் வந்து ஒரு ஷூட்டுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டோட இருந்த ஆர்டிஸ்ட் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நயன்தாரா, ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லவே வேணாம், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இஸ் அமேசிங். ஸோ ஒரு சீன் கண்டிப்பாக அவங்க அதே சீன் அவங்க ஃப்ரேமில் வந்து நிற்கும்போது கண்டிப்பாக இது வரைக்கும் எல்லா சீனையுமே வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெருசாக ஒரு பிலீஃப் இருக்காது அவங்களுக்கு, இவங்க என்ன பண்ணுறாங்க பெருசாக பார்ப்போம், நிறைய படம் போகிறாங்க, நிறைய படத்துக்கு டேட்டு கொடுக்குறாங்க வராங்க. பட் அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நயன்தாரா அப்படி இருக்கும். அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுறது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த ஹலேனா சாங்லாம் டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து ஒரு பீச்சில் வந்து ஷூட்டிங், அங்கே மணலில் போய் சாண்ட் கேசல்லாம் அதை இவங்க கட்டிட்டு இருக்காங்க. நான் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு, இல்லை நான் சாங் நல்லா வரணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு இன்வால்மெண்ட் வந்து நான் கூட சொல்லுவேன், ஐயோ பாரியா நயன்தாராவே நம்மளுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். விக்ரம் சார் வந்து இன்வால்வ் பண்ணி எல்லாம் பண்ணுவார், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இது வந்து எனக்கு புதுசாக இருந்தது. ஒரு ஹீரோயின்ங்கிறவங்க வந்து வருவாங்க போவாங்க, அவ்வளோதான். அவங்க கேரவேனுக்கே போய் உட்கார மாட்டாங்க, எங்களோடய உட்காந்து பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப எல்லாருமே ப்ராஜெக்டை நல்லா வரணும் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ நான் வந்து இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணணும்னு என்ன அதை புஷ் தான் பண்ணிச்சு. விக்ரம் சார் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்த மாதிரி 2 கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இன்னொரு கேரக்டர் வந்து அது நர்ஸ்ன்னு கிடையாது, அது வந்து ஒரு கிரேசியான ஒரு பயங்கரமான ஒரு கிரேசி கேரக்டர், ஒரு ஜோக்கர்லாம் வர மாதிரி ரொம்ப. ஸோ இது என்னன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு ரா ஏஜென்ட், பயங்கர வயலண்டா, ஒரு ரூல்ஸே ஃபாலோ பண்ணாத ஒரு ஆள், யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஆப்போசிட்டா இருக்கிற கேரக்டர் வந்து பயங்கர கிரேசியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது விதமா. ஸோ இது என்னன்னா இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், இந்த கேரக்டரோட வாய்ஸ் மாடுலேஷன் எப்படி இருக்கணும், அந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து டபுள் ஆக்ஷன், அண்ணன் தம்பி, அப்பா பையன், ட்வின்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆர்டிஸ்ட் இவர் பண்ணிருக்காரு. ஒரு ஃபீச்சரும் கம்ப்ளீட்டா இதை சேஞ்ச் பண்ணி, ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது விக்ரம் சார் பண்ணிருக்காரு. அவ்வளோ இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணி பண்ணார். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு தடவை மலேசியால வந்து நாங்க
ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஹோட்டலுக்கு வந்து நான் வந்து அவர் ஏதோ ஒரு விஷயமா டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக போனேன். நான் போனாங்க லாபியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டிஸ்டன்ஸில் விக்ரம் சார் மட்டும் யாரோ ஒரு 4 பேர் பார்த்துட்டு இப்படி நடந்து போயிட்டே இருக்காரு. இப்படி போயிட்டு வராரு. நானும் பார்த்து ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தேன். அப்புறம் அவர்கிட்ட போய் என்ன சார் ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் சார் இப்படி போயிட்டு இல்லப்பா அந்த இன்னொரு கேரக்டர் இருக்குல்லப்பா அது எப்படி நடக்கணும்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒரு 2 வீக்ஸ் அந்த 2 வீக்ஸ் வந்து வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்றாரு. அப்புறம் எப்படி பேசணும் ஃபோன் பண்ணி திடீர்னு வேற ஒரு வாய்ஸ்ல எல்லாம் பேசுவார். இது இப்படி உனக்கு என்னன்னு தெரிஞ்சுதா அப்படின்ற வேற நம்பர்ல இருந்து பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி ஸோ அவரே அதுல ஒரு பயங்கரமா ஒரு இன்வால்மெண்ட். இந்த மாதிரி இன்வால்மெண்ட் வந்து சான்ஸே இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இதுல வந்து லுக்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பியர்டா ஒரு வயலண்டான ஒரு லுக்ல இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். இன்னொரு கேரக்டர் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதெல்லாமே பண்ண முடிஞ்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். என்னோட டெக்னீஷியன்ஸ் வந்து இந்த படத்தில் எந்த படம்னாலும் நம்ம வந்து நான் ஸ்டோரி தான் எழுதுறேன், பட் அதை வந்து விஷுவலாக காமிக்கிறதுக்கு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் ஒத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஆர்டி சார் வந்து முன்னாடியும் பண்ணார். இந்த படம் டெஃபினட்டாக வந்து அவருக்கு விஷுவலி ஒன் ஆஃப் ஸ்டன்னிங் ஃபிலிம்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சுரேஷ் செல்வராஜன் ஆர்ட் டைரக்டர் இவங்க எல்லாருமே பேசிட்டாங்க. பட் ஸ்டில் நான் சொல்லணும், ஏன்னா பிகாஸ் அவர் வந்து இந்த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டிசைன் பண்ணிட்டு இருந்தார் ஹிந்தியில். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட் டைரக்ஷனாக அவர் இப்போ அங்கே பண்ணியிருக்காரு. பட் வந்து ஒரு கிறிஷ்ல வந்து ஒரு கிக்ல சல்மான் கானோட மாஸ்க், கிறிஷ்ல அவரோட லேப், இதுல சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டிசைன் பண்ற ஒரு பர்சன். அந்த இதுவே அந்த ஒர்க் ஜாப் ப்ரொஃபைலே இங்க கிடையாது தமிழ்ல. ஸோ அவர் இங்க வந்து ஒரு மாஸ்க் ஒன்று கிரியேட் பண்ணி இது எப்படி இருக்கு அப்படின்னாரு. அது சும்மா நான் ஃபர்ஸ்ட் லுக்கா எடுத்து போட்டதுக்கே அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. ஸோ அது கண்டிப்பா சுரேஷ் செல்வராஜனால தான் முடிஞ்சது. எடிட்டர் புவன் இஸ் அன் அமேசிங் எடிட்டர். அவர் வந்து ஸ்ரீகர் பிரசாதோட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்னோட ரவிவர்மன் ஆக்ஷன் டைரக்டர், லட்சுமி நாராயண் சார், அப்புறம் அன்பறிவு மாஸ்டர், என்னோட லிரிசிஸ்ட் கார்கி தாமரை, கவிதை கொண்டர், அப்புறம் ஷோபி பிருந்தா, எல்லாருமே தேவ் டன் தேர் ஓன் பியூட்டிஃபுல் திங்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ராஜெக்டை நம்பி கண்டிப்பா ஆனந்த் டூயிங் எ குட் ஃபிலிம். ஸோ அவங்களோட ஒர்க் அவங்க பெஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும்னு நினைச்சு பண்ண முடிஞ்சதுனால தான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. பட் இந்த படம் வந்து ரொம்ப நாள் நம்ம பிளான் பண்ணியிருந்தாலும் ஷூட் பார்த்தீங்கன்னா நிறைய பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணாரு ஷிபு தமீன் சார். வந்து இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட இப்படி கிராண்டா வேணும் அப்படின்னா, ஏன்னா அவர் என்னன்னா ஷிபு சார் வந்து ஒரு தியேட்டர் பர்சன். ஸோ அவர் வந்து ஒரு ரெகுலரா ஒரு பிசினஸ் மேனா ஒரு ப்ரொடியூசரா என்கிட்ட பேசினதே கிடையாது. நான் ஒரு கதை சொன்னாலோ ஒரு சீன் சொன்னாலோ பா இது ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோல உட்காந்துருங்க என்ஜாய் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ அவர் வந்து ஒரு தியேட்டர்ல என்ஜாய் பண்ற பர்சனாவே இந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து எனக்கு பயங்கர பெனிஃபிட். பிகாஸ் எந்த இடத்துலயுமே எனக்கு வந்து இப்படி இருக்கணும், கமர்ஷியல்ங்கிறது வந்து மசாலா கிடையாது, அது வந்து நீங்க பணம் சம்பாதிக்கணும் அவ்வளவுதான், அதுக்கு நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ நானும் அவருக்கு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ கமர்ஷியல் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி படத்தை பண்ண முடிஞ்சது ஷிபு சார்னால தான். படம் வந்து நாங்கள் எல்லாருமே டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 85 டேஸ்ல இவ்வளோ பெரிய படத்தை முடிக்க முடிஞ்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதுக்கு வந்து என்னோட டோட்டல் க்ரூ, காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து நம்ம என்ன பெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுமோ, ஆடியன்ஸுக்கு பார்த்தா ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கணும், ஆனால் நம்ம டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணாலும் இந்த படத்தை நம்ம வந்து சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் பண்ண முடிஞ்சது. விக்ரம் சார் பேசுறதுக்கு முன்னாடி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ யாரெல்லாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்களோ, இஃப் தே கம் ஆன் டு ஸ்டேஜ் ஐல் பி வெரி ஹாப்பி ஃபார் அ ஃபோட்டோ அண்ட் ஆஃப்டர் தட் வில் ஹேவ் விக்ரம் சார் டு டாக் ஹியர். Thank you.